ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் பெரும் அளவில் எதிர்பார்ப்போடு காத்திருந்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பும் ஆவலும் இருந்துட்டுருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு மாதம் மகளிருக்கு 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சிறு மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்ய போகின்றதா அல்லது பெண்களுக்கான அந்த மகிழ்ச்சியில் ஏதேனும் குறைகளை கொண்டு வர போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த திட்டம் என்ன மாதிரியான விளைவுகளையும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளையும் உருவாக்குகின்றது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முந்தைய அரசின் முக்கிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அமைத்து புதிய வடிவில் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் நிதி நிலைய கருத்தில் கொண்டு நிதி உதவி தொகையை படிப்படியாக உயர்த்தப்படும் அப்படின்னும் அரசு தரப்பு வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலையை கையாள்வதில் அரசு மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையை கையாண்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து பேசிய அரசு பிரதிநிதி ஒருவர் முதற்கட்டமாக தற்போதைய மாத தவணையான 1000 அப்படிங்கிறத 1500 உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்காரு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு தற்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. 60 வயது வரை இருக்கக்கூடிய தகுதியான அனைத்து பெண்களுக்கும் இந்த தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த திட்டத்தின் கீழே சுமார் 1.3 கோடி பெண்கள் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதற்காக ஆண்டுக்கு 15,600 கோடி பார்த்தீங்கன்னா அரசுக்கு செலவாகிறது. தற்போது திட்டமிட்டபடி பயனாளி ஒருவருக்கு 500 உயர்த்தப்பட்டு 1500 வழங்கப்பட்டால் ஆண்டுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 23,400 கோடியாக உயரும். இது அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால படிப்படியாக தொகையை உயர்த்த அரசு முடிவெடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நடத்தப்பட்ட ஆய்வில் தற்போதைய பயனாளிகளில் 15% பேர் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. புதிய திட்டத்தின் விதிகளின்படி 60 வயது வரம்பை அரசு தீவிரமாக பின்பற்றினால் தற்போது பயன்பெறும் மூத்த குடிமக்களில் சுமார் 19.5 லட்சம் பேர் இந்த புதிய மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் இருந்து விடுபட வாய்ப்புள்ளது. அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை 1.3 கோடியில் இருந்து 1.1 கோடியாக குறையக்கூடும். இருப்பினும் இந்த மூத்த குடிமக்களை முதியோர் உதவி தொகை போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மாற்ற அரசிடம் தற்போது நேரடி திட்டம் எதுவும் இல்லை என்றே தெரிகிறது. தற்போதைய நிலையில் தமிழகத்தில் முதியோர் உதவி தொகை 1200 வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே 60 முதல் 79 வயதுடைய பயனாளிகளுக்கு மத்திய அரசு 200, 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 500 வழங்கி வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகள் ஓய்வூதிய திட்டங்களுக்கு 300 மத்திய அரசால் பங்களிக்கப்படுகிறது. தற்போது மார்ச் 2025 நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் 34.3 லட்சம் பேர் பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழே பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் நிதி உதவியை பெறுவதற்கான தகுதி வரம்புகளை உரிமை தொகை பெறும் இந்த 15% மூத்த குடிமக்கள் பூர்த்தி செய்கிறார்களா என்பதை ஆராய்ந்து முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது குறித்து அரசு பிரதிநிதி மேலும் கூறும்போது, தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிடுவதே எங்களது முதன்மை முன்னுரிமையாகும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். வாக்குறுதியில் 2500 ரூபாய் என்று கூறப்பட்டாலும் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி 1500 ரூபாய் வரை மட்டுமே தற்போது உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியிருந்தன.
இதனைத் தொடர்ந்து இன்னும் சில மாதங்களில் ஆளுநர் உரை மற்றும் புதிய பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒன்றாக கூட்டுவதற்கும் அரசு திட்டமிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தொடரில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிரடியையும் கொடுத்து வந்துட்டுருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கள்ள சந்தையில் மது விற்கப்படுவதை தடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலையும் 24 மணி நேரமும் கண்காணிக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்காராம். சட்டவிரோதமாக மது விற்கும் நபர்களை கண்காணிக்க போலீசார் மப்டியில் ரோந்து செல்ல வேண்டும் அப்படின்னும், இரவு 10 மணிக்கு மேலே பார் மூடப்பட்டதை புகைப்படம் எடுத்து அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தியிருக்காராம். தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் பொறுப்பேற்று ஒரு வாரம் ஆகியிருக்கிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின் கல்லூரிகள், பள்ளிகள், கோயில்கள் அருகில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடிய 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் இருந்த 186 கடைகள் இருக்கின்றன. தொடர்ந்து பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கக்கூடிய 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரத்திற்குள் மூடுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதற்கு ஏற்ப தொடர்ச்சியாக பல்வேறு டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டு வருகின்றன. அது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. அதேபோல கள்ள சந்தையில் மது விற்பனை தடுக்கவும் முதல்வர் விஜய் முனைப்பு காட்டி வருகிறார். அதற்கு ஏற்ப திருவெற்றியூர் காவல் நிலைய எல்லைக்குள் கள்ள சந்தையில் மது விற்பனையை தடுக்க தவறிய காவல் ஆய்வாளர் மோகன்தாஸை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சென்னையில் காவல் ஆய்வாளர் இப்படி சஸ்பெண்ட் செய்வது வழக்கத்திற்கு மாறானது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைகள் 10 மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும். ஆனால் பல்வேறு கடைகள்லையும் 10 மணிக்கு பின் கடைகளில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடந்து வருகிறது. தற்போது இதனை தடுக்க விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டில் கள்ள சந்தையில் மது விற்கப்படுவதை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலையும் 24 மணி நேரமும் கண்காணிக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். சட்டவிரோதமாக மது விற்கும் நபர்களை கண்காணிக்க போலீசார் மப்டியில் ரோந்து செல்ல வேண்டும் என்றும், இரவு 10 மணிக்கு மேல் பார் மூடப்பட்டதை புகைப்படம் எடுத்து அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதேபோல இரவு 10 மணிக்கு மேலே யாராக இருந்தாலும் பாரை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் நடைமுறைப்படுத்துவார்களா என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அதிரடியில் பின்னி வந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தற்போதைய சூழ்நிலையில் அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அரசியல் களத்தையும் தாண்டி தற்போது அசைக்க முடியாத நிர்வாக களத்திலையும் தனது முத்திரையை பதிக்க தொடங்கியிருக்கக்கூடிய முதல்வர் விஜயின் இந்த அதிரடி ரூட் மேப் தமிழக அரசு அதிகாரிகள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் புதிய உத்வேகத்தையும் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம்.